நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பேற்பட்ட மாந்திரீகம் தாந்திரிகத்தால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுடுகாடு பூஜையால் என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எப்படி? கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து நான் அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் போய் பணத்தை கொடுத்து ஏமாறாங்க. என்னால் வந்து முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்களும் என்னால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல் ரீதியாக வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க, அவங்களோட பாட்டி. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இறந்தாங்க. அப்படியே வந்து அவங்க சொந்தக்காரங்க மேலே வந்துட்டாங்க. நாளாக நாளாக அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. அந்த பாட்டி வந்து இவங்க ஏன் மேலே வராங்க, போட்டோம் போட்டோன்னு சொல்லுது. அந்த பாட்டிக்கு உடம்பு நிலை சூழ்நிலை எப்படி சரியில்லாமல் ஆச்சோ அதே நிலைமை அவங்க மேலே வந்துச்சு. இத்தனைக்கும் அவங்க மேலே சாமி காளி இருக்குது, இது மதுரை வீரர் இருக்கார், எல்லாமே இருந்தோம். அவங்களுடைய இறந்த ஆத்மா அவங்கள நிம்மதியாக வாழ விடலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒருத்தவங்க இப்பயும் சொல்கிறேன், வீட்டில் ஒருத்தவங்க யாராவது இறந்துட்டாங்களா, உங்களுடைய விளக்கில் இறக்கிவங்க. அதாவது உடல்நிலை சரியில்லாமல் யாருனா இறந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் உடம்புல ஏற்றிக்காதீங்க. அவங்கள ஒரு விளக்கில் ஏற்றிக்கின்னு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு நம்ம கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கூட பண்ணி நம்ம கேட்டு தெரியும். இது நம்ம உடம்புல இறக்கிட்டு தேவையில்லாமல் அந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அவங்க எப்படி இறந்தாங்களோ அதே போல் இறப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நம்ம உடம்புல தேவையில்லை, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இறந்தால் ஏற்றுக்க வேண்டாம்.